வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஜினேஷ் ஷோ. நான் உங்களோட ஜீவா. நீங்கள் எப்பயுமே எந்த ஒரு ஹேபிட்டையுமே நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், மண்டேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், Jan 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? ஆனால் எதுவுமே உங்களால் பண்ண முடியலன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நியூ இயர் ரெசல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுற 90% ஆஃப் த பீப்புள் வந்து அதை ஃபர்ஸ்ட் 2 or 3 வீக்ஸ்லேயே லாஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேஜரான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொக்ராஸ்டினேஷன் தான். அந்த ப்ரொக்ராஸ்டினேஷனை பீட் பண்ணுறதுக்கான நிறைய வழிமுறைகளை சொல்கிற ஒரு புக்கு தான் டூ இட் டுடே பை டேரியஸ் ஃபோரெக்ஸ். இந்த புக்கோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்கு எதை பற்றினது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கோட டாபிக் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். டூ இட் டுடே, ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாமல் இன்றைக்கே எல்லா வேலையும் நம்ம பண்ணுறதுக்கு, முக்கியமான வேலைகளை அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, என்னென்ன ஹேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றினது தான் இந்த புக்கு. ரொம்பவுமே சின்ன புக்கு தான் இது. ஒரு 100-120 பக்கம் தான். ஈஸியாக நீங்கள் 1 டேல கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு புக்கு தான். அன்லைக் அட்டாமிக் ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய புக்கு, ஒரு 300 பக்கம் இருக்க புக்கு. அதோட கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப கிறிஸ்பாகவே இருக்க புக்கு. ஸோ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்குள்ளே போயிடுவோம். ஸோ ப்ரோஸ் பற்றி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் விஷயமே எனக்கு இந்த புக்கில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் எந்த ஒரு ஹேபிட்ஸ் புக்கு இல்லைன்னா நீங்கள் செல்ஃப் ஹெல்ப் புக்கே நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லா புக்லேயுமே எப்படி இருக்கும்னா ரொம்ப ப்ரீச்சியா ஒரு லெசன் எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப போரிங்காக இருக்கும். அட்டாமிக் ஹேபிட்ஸ்னா டு பி ஹானஸ்ட் எனக்கு படிக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 1 or 2 சாப்டர்ஸ் அவரோட குழந்தையோட ஸ்டோரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து படிக்க நம்மளுக்கு ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். ஈவன் இஃப் த புக் இஸ் குட் எனஃப், மோஸ்ட்லி லெசன்ஸ் வந்து ப்ரீச்சியாவே இருக்கும். ஆனால் இந்த புக்ல அந்த பிரச்சனை இல்லவே இல்லை. கான்வர்சேஷன் எல்லாமே ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கே தவிர ப்ரீச்சியாவோ லெசன் மாதிரி சவுண்ட் பண்ற மாதிரியோ எந்த ஒரு சாப்டருமே இல்லை. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கை வந்து 3 பார்ட்ஸா கிளியரா பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான சாப்டர்ஸ் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து எதுவுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, நான் 0ல இருக்கேன், எனக்கு மோட்டிவேஷனே இல்லை அப்படின்னு இருப்பாங்க சில குரூப் ஆஃப் பீப்புள். இன்னும் ஒரு சில கேட்டகரி தான் மேஜர் கேட்டகரி. ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு பண்ணணுமோ அவங்களோட ஒர்க்கோ அவங்களோட பேஷனோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் ப்ரொடக்டிவிட்டி பெருசாக இருக்காது, ரெகுலராக அவங்களால பண்ண முடியாது. அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பீப்புள் அதுக்கும் இருக்குது. தேர்டு வந்து நான் ரெகுலராக எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணும், என்னோட ப்ரொடக்டிவிட்டியை மேக்ஸிமைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்ல பேர். இந்த 3 நீட்ஸ்க்கான சாப்டர்ஸும் அதுக்கான ஹேக்ஸ் அதுக்கான வழிமுறைகள் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கனால உங்களுக்கு என்ன தேவைங்கிறத வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் படிச்சுக்க முடியும். தேர்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த புக்கை வந்து தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ஆர்டர். நீங்கள் இங்கே வேணா எந்த பேஜ் வேணா எந்த சாப்டர் வேணா எப்பயாச்சும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். இட் ஆக்ட்ஸ் மோர் லைக் அ மோட்டிவேஷனல் பில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டெய்லி மார்னிங் whenever you feel demotivated, இந்த புக்ல எதனா ஒரு சாப்டர் எடுத்து படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அடுத்தது இந்த புக்ல எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ நார்மலா நீங்க செல்ஃப் ஹெல்ப் புக்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய உங்களுக்கு கான்டென்ட் இருக்கும், அதை நீங்க கன்சியூம் தான் பண்ணுவீங்க. அதை எடுத்துட்டு போய் உங்களோட டே டு டே லைஃப்ல வந்து உங்களால அப்ளை பண்ண முடியாது. அண்ட் நிறைய ஸ்டடிஸ் சொல்லுது, நம்ம எவ்வளோ படிச்சாலும் எவ்வளோ நம்ம நாலேஜ் கன்சியூம் பண்ணாலும் அதை நெக்ஸ்ட் ஒரு 24 to 48 hours நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இட் இஸ் அ வேஸ்டட் நாலேஜ். அந்த நாலேஜ்னால உங்களுக்கு எப்பயுமே ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்காது. பட் ஆனால் இந்த புக்ல ஒவ்வொரு சாப்டர் முடிகிறப்பையும் ஒரு ஆக்ஷனபிள் ஸ்டெப் கொடுத்துட்றாங்க. ஸோ எந்த சாப்டர் படிச்சாலும் உடனே உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் செட் ஆஃப் ஆக்ஷனபிள்ஸ் இருக்கு. அதனால ஈஸியா நீங்க படிக்கிறதுல இதுல ஒரு 10-15 ஐடியா இருக்குன்னு வைங்க. ஈவன் ஒரு 1 or 2 ஐடியாவை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல 1 or 2 கிளிக் ஆனாலுமே இட்ஸ் அ வின் சிச்சுவேஷன் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இதுல ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்ஸ், ஈஸியா நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஈவினிங் விண்டோன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஈவினிங் விண்டோன்னா உங்களோட ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு, ப்ரொடக்டிவிட்டியில நிறைய பேர் பண்ற தப்புமே இதுதான். ஸ்டார்ட் பண்றதுக்கான எல்லா ரைச்சுவலுமே வச்சிருப்பாங்க. மார்னிங் எந்திரிக்கிறதுல இருந்து ஜிம்முக்கு போறதுல இருந்து புக் ரீட் பண்றதுல இருந்து எல்லாமே இருக்கும். ஆனா விண்டோன் பண்ணவே மாட்டாங்க, அந்த டேவை க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க. நீங்க டேவை க்ளோஸ் பண்ணவே இல்லைன்னா என்னன்னா 2 ப்ராப்ளம். ஒன்று வந்து மென்டலா உங்களுக்கு எந்த ஃப்ரீனஸுமே கிடைக்காது, நீங்க ஆல்வேஸ் காட்டப்லேயே இருப்பீங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபிகேஷனே கிடையாது. அதனாலதான் இட்ஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். நான் பர்சனலாக ஃபாலோ பண்ற ஒரு சிம்பிள் ரூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் எந்த புக்கை படித்தாலும் அது நான் படித்து முடிச்சதுமே லாஸ்ட் பேஜில் சைன் பண்ணி டேட்டட் போட்டுருவேன், எந்த டேட்டில் நான் முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இட் கைண்ட் ஆஃப் கிவ்ஸ் மீ அ சாட்டிஸ்ஃபிகேஷன் தட் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் அ புக். இந்த புக்கில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத இல்லை நான் வந்து ப்ராப்ளம்ஸாக பார்க்குற சில விஷயங்களும் இருக்குது. ஃபர்ஸ்ட் மேஜர் இஷ்யூ என்னன்னா, 30 days 30 habits நான் ஒரு புக்கை ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அதை செக் அவுட் பண்ணனா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க.
அதுலேயுமே இதே பிரச்சனை தான். நிறைய கான்செப்டை வந்து நான் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா கான்செப்டையும் வந்து எல்லா ஹேபிட்டையுமே ரொம்ப ஷாலோவாக எழுதுன மாதிரி இருந்துச்சு. இந்த புக்கில் என்னதான் இவங்க எல்லா கான்செப்ட்டுமே ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாலும் அதுக்கு சயின்டிஃபிக் டெப்த்தோ இல்லை பேக்வர்ட் ஸ்டோரியோ எந்த டேட்டாவுமே இவங்க வந்து கொடுக்கல. நீங்கள் ஆல்ரெடி அட்டாமிக் ஹேபிட்ஸ் படிச்சுட்டு இந்த புக்லாம் படிச்சிங்கன்னா அந்த மாதிரி புக்ஸில் வந்து ரொம்ப சயின்டிஃபிக் டேட்டா இருக்கும், பேக்ட் அப்ரோச் இருக்கும். அதனால இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு கன்வின்ஸ். பிஹேவியரல் சேஞ்ச்ல இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம இல்லை, அது பண்றதுக்கான வழிகள் இல்லாம இருக்கும். டு பி ப்ரிசைஸ், அது உண்மையா நம்மளுக்கு நல்லதுதான் நம்மளை கன்வின்ஸ் பண்ண முடியாம இருக்கும். ஒன்ஸ் நீங்க உங்களோட சப்கான்சியஸ் மைண்டை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு எக்ஸாம் வருதுன்னா ஒழுங்கா படிக்கணும், அந்தந்த வீக்கெல்லாம் அந்தந்த மந்த்துக்கு டார்கெட் வச்சு படிக்கணும்னு. எதுவுமே பண்ணாம லாஸ்ட் மினிட்ல 2 to 3 days பிஃபோர் எக்ஸாம் நம்ம உட்காந்து படிப்போம். இது வந்து நம்மளுக்கு தெரியாம இல்லை எக்ஸாம் முக்கியம், அதுக்கு படிச்சாதான் வந்து பேஸ் பண்ண முடியும்னு தெரியாம இல்லை, நம்மளுக்கு தெரியும். பட் we didn't convince our subconscious mind. இதே ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு மீடியோக்கர் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அந்த டாப்பர் ஸ்டூடெண்ட் he would have convinced himself. ஏன்னா அவன் வந்து அந்த எக்ஸாமை மட்டும் பார்க்க மாட்டான், அந்த எக்ஸாமோட பேக்டு டேட்டா பார்ப்பான். இப்போ இந்த எக்ஸாமில் நான் ஒரு 9 CGPA எடுக்கிறேன், 9 CGPA நான் எடுத்துட்டேன்னா இதனால எனக்கு என்னெல்லாம் ப்ளஸ். அப்போ 9 CGPA நான் எடுத்துட்டேன்னா எனக்கு கேரண்டியாக ஒரு 10 LPA 15 LPA ஒரு ஜாப் கிடைக்குமா? அந்த மாதிரி என்டையராக சயின்ஸ் பேக்டாக இருக்கனால ஈஸியாக அவனோட மைண்டை அவனால கன்வின்ஸ் பண்ண முடியும். அந்த இடத்த வந்து இந்த புக்கு தொடுதான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா ஐடியாஸுமே ரொம்ப ஷாலோவாக இருக்கே தவிர பெரிய சயின்ஸ் பேக்டு டேட்டா கிடையாது. அண்ட் சயின்ஸ் பேக்டு டேட்டா இல்லை அப்படிங்கிறனாலேயே இன்னொரு பெரிய பிரச்சனையும் என்னன்னா, இதில் எல்லா இடத்துலையுமே இவர் வந்து டூ இட் டுடே அப்படிங்கிற அந்த ஃபிலாசபியை மட்டுமே ரொம்ப ஓவர் யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. எதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியலையோ, எதுக்கெல்லாம் வந்து டேட்டா பேக் பண்ண முடியாதோ, அவ்வளோ பெருசாக ரைட் பண்ண முடியாதோ, அங்கெல்லாம் வந்து டூ இட் டுடேன்னு போட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அகெயின் ரிப்பீட் பண்ணுறதுக்கு சாரி, பட் அட்டாமிக் ஹேபிட்ஸ், 5 AM கிளப், இந்த மாதிரி ரொம்ப டெப்த் உள்ள புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நீங்கள் இந்த 5 AM கிளப், அட்டாமிக் ஹேபிட்ஸ், இந்த மாதிரி ரொம்ப த கோட் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த புக்கெலாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதில் இருக்க ஒரு முக்கால்வாசி ஃபார்முலாஸ், முக்கால்வாசி வேஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெப்பிட்டேட்டிவாக ஃபீல் ஆகும். ஏன்னா ப்ரொடக்டிவிட்டிலாம் வந்து ரொம்ப பெரிய டாபிக், அதில் ரொம்ப கம்மியாக தான் வந்து ஆத்தர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. அதனாலேயே வந்து நம்மளுக்கு நிறைய சாப்டர்ஸ் ரிப்பிட்டேட்டிவாக இருக்க மாதிரி இருக்குது, அங்கேயே படிச்சிருக்கோம்ல அந்த மாதிரி இருக்குது. இந்த புக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கீ டேக்அவேஸ், மற்ற புக்கில் படிக்காதது ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 30 minute ஈவினிங் ரிச்சுவல். மார்னிங் ரிச்சுவல் பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், நிறைய ஆத்தர்ஸ் அதை பற்றி பேசிட்டாங்க. பட் ஈவினிங் ரிச்சுவல் பற்றி தான் யாருமே பேசல. ஈவன் 5 AM கிளப்லேயே வந்து 5 மணிக்கு எந்திரிக்கணுங்கிறது தான் ஓவர் எம்ஃபசிஸ் பண்ணுவாங்களே தவிர 5 மணிக்கு எந்திரிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. என்ன கேட்டால் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா நீங்கள் 9 மணிக்கே தூங்கணும், 9 மணிக்கு தூங்குறது தான் பெரிய விஷயம். ஸோ ஈவினிங் ரிச்சுவல், ஒரு ப்ராப்பர் ஈவினிங் ரிச்சுவல் நீங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூ கோ பேக் டு அ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ். நீங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒர்க்லேருந்து எனக்கு ரெஸ்ட் மோடுக்கு போகணும், ரெஸ்ட் மோடுக்கு நான் போனால் தான் மறுபடியும் என்னால் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் பற்றின இவரோட பெர்ஸ்பெக்டிவ். டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்குது, எந்த செல்ஃப் ஹெல்ப் புக்லேயுமே வந்து அதை தொடாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் இவரோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, இட்ஸ் நாட் அபவுட் டைம் மேனேஜ்மெண்ட், இட்ஸ் மோர் அபவுட் அட்டென்ஷன் மேனேஜ்மெண்ட். அது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் படிக்கிறீங்க இல்லைனா ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு சில நாள் வந்து ஒரு ஒர்க்கை வந்து நீங்கள் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பண்ணுவீங்க. ஒரு சில நாள் when you feel happy, when you are already motivated, உங்களோட பீக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃப்ளோவில் இருக்கப்ப அதே ஒர்க்கை 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிடுவீங்க. ஸோ இந்த ஆத்தர் எதில் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா, 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா 5 மணி நேரம் நான் எப்படி ஒதுக்கலாம்னு நீ வந்து யோசிக்காத. ஐடியலாக என்னோட ப்ரொடக்டிவிட்டியை நான் ரொம்ப ஹையாக நான் வச்சுக்கிறேன், என்னோட ஃப்ளோ ஸ்டேட்டை ரொம்ப நான் ஹையாக வச்சுக்கிறேன் அப்படின்னா 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த வேலை செய்ய முடியும்னா அந்த ப்ரொடக்டிவிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணு. அதனால தான் வந்து இவர் டைமை மேனேஜ் பண்ணாமல் அட்டென்ஷன் மேனேஜ் பண்ண சொல்கிறாரு. அண்ட் அட்டென்ஷன் மேனேஜ்மெண்ட்டுன்னு வரப்போ மல்டிபிள் டாஸ்க்கை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது பர்சனலாக நான் நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. சிங்கிள் டாஸ்க் பண்ணுறப்ப உங்களோட எஃபிஷியன்சி பயங்கரமாக க்ரோ ஆகும். வெளியேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு நிறைய டாஸ்க் பண்ணுறப்ப நான் நிறைய பண்ணுறேங்கிற மாதிரி இருக்கும், பட் டீப் ஒர்க் எதுலையுமே போகாது. தேர்ட் வந்து வெக்கேஷன். அண்ட் ப்ரொடக்டிவிட்டி பற்றி பேசுகிறப்பே வந்து இது கூடவே வந்துடுது. நீ வந்து ஹசில் பண்ணணும், 14 மணி நேரம் வேலை பார்க்கணும், 16 மணி நேரம் வேலை பார்க்கணும். இதுக்கு ஒரு நேமே காயின் பண்ணியிருக்காங்க, டாக்ஸிக் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொடக்டிவிட்டினா அது கிடையாது, எவ்வளோ நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கிறது ப்ரொடக்டிவிட்டியே கிடையாது.
நீங்கள் பண்ணுற ஒர்க்கை எவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணுறீங்களோ அதில் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களால் ரீட் பண்ண முடியுமாங்கிறத ப்ரொடக்டிவிட்டி. அதில் வெக்கேஷன்ஸ் பற்றிலாம் எந்த புக்லையுமே அதிகம் பேசினதில்லை. ப்ரொடக்டிவிட்டியோட சிம்பிள் ஃபார்முலாவே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி, அவ்வளோதான். ஒன்று நம்ம போடக்கூடிய டைம், இன்னொன்று வந்து நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும், எந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லாக இருக்கும், எந்த அளவுக்கு அந்த ஃப்ளோ ஸ்டேட்டில் இருக்குங்கிறது. இதில் 2 வேரியபிள்ஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் டைமை நிறைய இன்க்ரீஸ் பண்ணி நிறைய நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஆனால் எல்லாருக்கிட்டையும் 24 hours தான் இருக்குது. ஸோ டைமுங்கிறது ஒரு அளவுக்கு தான் நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் இவர் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா அந்த எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுல. யூ ஆர் ஸோ ஸ்கில்ஃபுல் தட் யூ ஒன்லி நீட் fraction of the time to get the work done. அப்போ வந்து உங்களோட ப்ரொடக்டிவிட்டி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இவர் அந்த 2வது ஃபேக்டரில் ஃபோக்கஸ் பண்ணது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ வேர்டிக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரொக்ராஸ்டினேஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டியில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு குயிக் டோஸ் ஆஃப் ஒரு புக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கக்கூடிய அந்த புக் தான் அது. பட் ஆல்ரெடி நீங்கள் செல்ஃப் ஹெல்ப்லாம் நிறைய படிச்சிருக்கீங்க, ஒரு 10-12 புக்கு நீங்கள் படிச்சிருந்தாலுமே கூட இதில் இருக்க நிறைய கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரெப்டிட்டிவாக ஃபீல் பண்ணலாம் அண்ட் போரும் அடிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour எடுக்குது. என்னை பொறுத்த வரையும் ஒரு டீசென்ட் ரீட் தான் இதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய செல்ஃப் ஹெல்ப் படிச்சிருக்கனால. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பயங்கரமான மிஸ்ட்ரி த்ரில்லர் தான் படிச்சுட்டு இருக்கோம், ராக் பேப்பர் சிசர்ஸ். இதுவரையும் ஒரு 3/4 படிச்சிருக்கேன். மோஸ்ட்லி இதோட வீடியோவும் நான் போட ட்ரை பண்ணுறேன். இதுவரையும் நான் படித்ததுலேயே வந்து சைலண்ட் பேஷன் தான் பயங்கரமான புக்குன்னு சொல்லியிருப்பேன். அதோட லிங்க்கும் வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். பட் திஸ் இஸ் 10-15 times மோர் தென் சைலண்ட் பேஷன். ஒவ்வொரு சாப்டர்லையுமே வந்து கிளிப் ஹேங்கரில் விட்றாங்க. ஸோ இதோட ரிவ்யூ நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வேறு எதனா புக்கோட ரிவ்யூ வேணும்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.